வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. குரூப் 4 ரிசல்ட் வரப்போகுது. குரூப் 4 ரிசல்ட் சீக்கிரமா வரப்போகுது. ஜூலை 12 எக்ஸாம் எழுதி எப்படா ரிசல்ட் வரும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி விட போறாங்க. ரிசல்ட் வரப்போகுது. அதற்கு முந்தைய பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி அதிகப்படுத்தியிருக்காங்க. இதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது. ஆனால் ஜூலை 12 எக்ஸாம் எழுதின அன்னைக்கு எல்லாம் ஒருத்தர் கூட சந்தோஷம் இல்ல. ஏன்னா கொஸ்டின் டஃப். தமிழுடைய கொஸ்டின் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற மாரி கேட்டிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தீங்க. பல போராட்டங்கள் நடத்துனீங்க. ஆனாலும் டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் எடுத்துக்கல. இப்போ அவங்க ரிசல்ட் வர்றதுக்கான வேலைய பார்க்க துவங்கிட்டாங்க. ரிசல்ட் கண்டிப்பா அக்டோபர் 1 வீக்ல அங்க விட்டுருவோம்னு சொன்னாங்க. அதே போல விட போறாங்க. அதற்கான ஒரு அறிகுறியா தான் இங்க வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க. அது வேக்கன்சி எப்படி அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நல்ல அறிவிப்பு கிடைச்சிருக்கு. என்ன அறிவிப்பு அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு வனக்காப்பாளர், அதாவது வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் அந்த போஸ்டிங் நம்ம டிஎன்பிஎஸ்சில ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த வனக்காப்பாளர், வனக்காவலர் பதவிகள் நீங்களாக கிட்டத்தட்ட 4456 போஸ்டிங். உங்களுக்கு எக்ஸாம் அறிவிப்பு வந்தப்போ உங்களுக்கு தெரியும். மொத்த போஸ்டிங்கே 3935 போஸ்டிங் தான் நம்ம எக்ஸாம் எழுதினோம். ஓகேவா? ஜூலை 12 எக்ஸாம் எழுதினப்போ, வேக்கன்சி எவ்வளோ தான்? 3935 வேக்கன்சி தான். ஆனா, இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுல வனக்காப்பாளரும் சேரும். ஆனால் இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகள் நீங்களாகவே, அதாவது கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் இந்த பதவிகளுக்கு மட்டுமே 4456 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, நாங்க நிரப்ப போறோம்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2022, 2024 அதோட ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 896 போஸ்டிங் இது நாங்க அதிகமா தான் ஃபில் பண்றோம். அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பும் குடுத்திருக்காங்க. ஓகேவா? கண்டிப்பா இது உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நம்புறேன். ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் எக்ஸாம் எழுதியிருக்க அ இந்த எக்ஸாம பொறுத்தவரைக்கும் ரிசல்ட் யாருக்கு வரும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பல பேர் நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்றவங்க நல்லா எழுதாம போயிட்டாங்க. அது என்ன நடக்குன்னு தெரிய போறதில்ல. கடவுள் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது கண்டிப்பா அதோட கடவுளுடைய ஆசீர்வாதமா தான் அந்த ரிசல்ட் இருக்கும். ஆனால் ஒரு 4000 எழுத்துலருந்து ஒரு 5000 பேருக்கு கண்டிப்பா இந்த வருஷம் ரிசல்ட் வரப்போகுது. அதுதான் நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த வேக்கன்சி நீங்க மனம் தந்துருவனா, இதோட உங்களுக்கு நின்றாது. கண்டிப்பா இது இன்னும் அதிகமாகும். வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு 4456 வேக்கன்சி ஆயிருக்கு. கண்டிப்பா இது பார்த்தீங்கன்னா, ஒரு 6000 வேக்கன்சிட்ட மாறும். பிளஸ் வனக்காப்பாளர் அது இன்னும் அதிகமாகும்போது, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபினிஷிங்ல ஒரு 8000 வேக்கன்சினாச்சும் கண்டிப்பா உங்களுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. இன்னும் கூட அதிகமாகலாம். அதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட் பல பேருடைய வாழ்க்கைய மாத்தப்போகுது. ஓகேவா? இதான் இந்த வீடியோட நோக்கம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அ இது போல தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு மிக முக்கியமான வீடியோஸ் வேணுங்கிறவங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேவா? தேங்க் யூ. வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.